வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கான இறை வார்த்தையில் இன்றைக்கும் ஒரு புதிய சிந்தனையை நாம் தெரிந்து கொள்ளுவோம். நம் கரத்திலே இருக்கின்ற வேத புத்தகத்திலே 2 முக்கியமான பிரிவுகளை நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. ஏற்பாடு என்றால் உடன்படிக்கை என்று அர்த்தம். ஒப்பந்தம், கான்ட்ராக்ட் என்று சொல்லுவார்கள். ஆண்டவர் தம்முடைய மக்களோடு செய்த உடன்படிக்கையை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். யூதர்களுக்காக எழுதப்பட்ட 39 புத்தகங்களை உள்ளடக்கிய பகுதிகளை பழைய ஏற்பாடு, அதாவது பழைய உடன்படிக்கை என அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் எழுதப்பட்ட 27 புத்தகங்களை புதிய ஏற்பாடு அல்லது புதிய உடன்படிக்கை என அழைக்கின்றோம். இந்த புதிய உடன்படிக்கை ஏற்பாடு திருச்சபை மக்களுக்காகவும் யாவருக்காகவும் எழுதப்பட்டது. உடன்படிக்கை என்று சொன்னால் ஒப்பந்தம். இதை செயல்முறைப்படுத்த குறைந்தபட்சம் 2 பேராவது இருக்க வேண்டும். பழைய உடன்படிக்கை என்பது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு சீனாய் மலையிலே செய்த உடன்படிக்கை ஆகும். யாத்ராகமம் 20 மற்றும் 24 அதிகாரங்களிலும் உபாகமம் 28 அதிகாரத்திலும் இதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்டது. இடம் சீனாய் மலை. இந்த உடன்படிக்கையின் நடுவர் மோசே. இந்த உடன்படிக்கையின்படி நீ நடந்து கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம், மீறினால் சாபம். நீ கொடுத்தால், நீ இப்படி வாழ்ந்தால் நான் கொடுப்பேன். விலை கொடுத்து வாங்குவதைப் போல நீ என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும். கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், மீறினால் சாபம். இந்த உடன்படிக்கை நிபந்தனையுள்ள உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை கொல்கதா மலையில் இயேசு கிறிஸ்துவை நடுவராக வைத்து கர்த்தருக்கும் உலக மக்கள் அனைவருக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது. எபிரேயர் 9 அதிகாரம் 15 வசனத்திலே, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என வாசிக்கிறோம். மத்தேயு 26 அதிகாரம் 28 வசனத்திலே இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் கூறுகிறார், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த உடன்படிக்கை நிபந்தனையற்ற உடன்படிக்கை. அன்பை மையமாக வைத்து ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. இதில் நாம் செயலாக செய்ய வேண்டியது கிரியைகள் ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்ததை நம்ப வேண்டும், அவ்வளவுதான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு நம் பாவங்களை மன்னிக்கின்றது, நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்றது. புதிய உடன்படிக்கையில் அவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவருடைய குடும்பத்தில் நாம் அங்கத்தினர்களாகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் இந்த ஸ்லாக்கியத்திற்கு பாத்திரவான்களாக நடக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அது நம்மேல் விழுந்த பொறுப்பு. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். பழைய உடன்படிக்கை புரிந்தோ புரியாமலோ பய உணர்வோடு கடைபிடிக்க முயற்சித்தார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாகிய நமக்கு அப்படி இல்லை. ஆண்டவரின் அன்பை புரிந்து அவர் நமக்காக செய்த தியாகத்தை உணர்ந்து அப்பா, மகள், மகன் என்ற உறவில் உரிமையோடு நாம் வருகின்றோம். அன்பின் அடிப்படையில் இந்த உறவு ஏற்படுகின்றது, வளர்கின்றது. பிரியமானவர்களே, இந்த அளவற்ற அன்பை புரிந்து அதற்கு பாத்திரவான்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம்.
புதிய உடன்படிக்கை அன்பின் உடன்படிக்கை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.